ஜாங்சோங்கில் வெளியாட்கள் என்னை லூ குடும்பத்தின் மூன்றாவது இளைய பிரபு என்று அழைக்கிறார்கள். ஆனால் லூ குழுமத்திற்குள் புத்திசாலி பங்குதாரர்கள் என்னை அவர்களின் முதுகுக்கு பின்னால் மரியாதையுடன் உயிருள்ள யமன் என்று அழைக்கிறார்கள். இன்று என் 18வது பிறந்த நாள், எனது பருவமடைந்த விழா. பண்ணை வீட்டின் புல்வெளி முக்கிய பிரமுகர்களால் நிரம்பியுள்ளது. எல்லோரும் என்னை லூ குடும்பத்தின் எதிர்கால தலைவரை முகஸ்துதி மற்றும் அச்சம் கலந்த கண்களுடன் பார்க்கிறார்கள். ஆனால் இரண்டாம் தளத்தில் நின்று கோலா நிரப்பப்பட்ட ஷாம்பெயின் கோப்பையை சுழற்றிக் கொண்டிருக்கும் எனக்கு எதுவுமே தோன்றவில்லை. உண்மையில் எனக்கு சிரிக்கத்தான் தோன்றுகிறது. ஏனென்றால் இன்று இரவு முடிவடைந்ததும் இவை அனைத்தும் காற்றோடு காற்றாக மறைந்துவிடும் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். 18 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த உலகில் குழந்தையாக மறுபிறவி எடுத்து உண்மையான மற்றும் போலி இளைய பிரபு என்ற பதிலடி முறைமையுடன் இணைக்கப்பட்டேன். வழங்குனரின் அடையாளம் உறுதி செய்யப்பட்டது. லூ குடும்பத்தின் போலி இளைய பிரபு 18 வயதில் உண்மையான இளைய பிரபு வீட்டிற்கு அழைத்து வரப்படுவார். அவன் கொடூரமான பழிவாங்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்வான். அனைவரையும் உனக்கு எதிராக திருப்புவான். இறுதியில் ஒரு மழை இரவில் நீ காரால் மோதப்பட்ட தெருவில் இறந்து கிடப்பாய். என்னை கேலி செய்கிறாயா? நாம் காரால் மோதப்பட்டு சாக போகிறோம் என்று தெரிந்தால் யாராவது சும்மா உட்கார்ந்து கொண்டு பணக்கார பையனாக நினைக்க முடியுமா? நான் விதியை நம்புவதில்லை. என் கையில் இருக்கும் அதிகாரம் மற்றும் பணத்தை மட்டுமே நான் நம்புகிறேன். வாழ்வதற்காக நான் 18 ஆண்டுகள் நீண்ட வெறித்தனமான உழைப்பில் இறங்கினேன். இந்த முறைமை மற்றும் என் முந்தைய வாழ்க்கையின் நினைவுகளை நம்பி நான் 3 வயதில் நிதி அறிக்கைகளை படித்தேன். 8 வயதில் முதலீடு செய்தேன். 12 வயதில் மின் வணிக தளத்தை தொடங்கினேன். 15 வயதில் திவாலாகும் நிலையில் இருந்த கேமிங் நிறுவனத்தை வாங்கினேன். அதன் மதிப்பு இப்போது பல நூறு கோடிகள். ஆனால் இந்த வட்டத்தில் இரத்த உறவுதான் எல்லாம் என்று எனக்கு தெரியும். உண்மையான இளைய பிரபு திரும்பியதும் லூ குடும்பம் ஒரு வெளியாளுக்கு தொழிலை ஒருபோதும் ஒப்படைக்காது. எனவே நான் அதிக கவனத்தை ஈர்க்கக்கூடாது. நான் என் நம்பிக்கை இழந்த மூத்த சகோதரி லூ வாஞ்சிங் மீது என் பார்வையை திருப்பினேன். மூத்த சகோதரி, எனக்கு வெளிச்சத்தில் இருப்பது பிடிக்காது. லூ குடும்பத்திற்கு ஒரு நிலையான தலைவர் தேவை. அதற்கு நீங்கள் தான் சிறந்தவர். நான் எப்போதும் உங்களுக்கு பின்னால் இருப்பேன். மூத்த சகோதரி கண் கலங்கினார். எனக்காக விருப்பத்துடன் முன்னணியில் நின்று செயல்பட்டார். அப்படியே தவளையை சுடுநீரில் வேக வைப்பது போல என் மென்மையான மற்றும் புத்திசாலித்தனமான சகோதரியை உயிரற்ற பணையந்திரமாக மாற்றினேன். மெதுவாக என் உயிரியல் தந்தை லூ ஜாங் ஹாயிடமிருந்து உண்மையான அதிகாரத்தை பறித்து அவரை வெறும் பொம்மையாக மாற்றினேன். இன்று லூ குழுமத்தின் இயக்குநர்கள் குழு முழுவதும் என் ஆட்கள், பணப்புழக்கம் முழுமையாக என் கண்காணிப்பில் உள்ளது. எனது தற்காப்பு அரண்களை 99 அடுக்குகள் வரை உயர்த்தி ஜன்செங்கின் பாதி பொருளாதாரத்தை அழிக்கும் வல்லமை கொண்ட ஒரு துருப்புச் சீட்டை வைத்துள்ளேன். அந்த உண்மையான வாரிசு தனது கோரப்பற்களை காட்ட துணிந்தால் சமூகத்தின் கொடூரமான தாக்குதலை அவருக்கு உடனே உணர்த்துவேன். இருப்பினும் நான் என் மதுக்கோப்பையை ஏந்தி என் வீழ்ந்த எதிரி வருவார் என்று குளிர்ச்சியாக காத்துக் கொண்டிருந்தபோது விருந்து மண்டபத்தின் கதவுகள் திறந்து தள்ளப்பட்டன. பெயரளவில் தந்தையாக இருக்கும் லூ ஜங் ஹை கண்கள் சிவக்க அழுதபடி மிகவும் பலவீனமாக தெரிந்த ஒரு சிறுமியை அழைத்துக் கொண்டு உள்ளே வந்தார். இருங்க, இந்த திரைக்கதை சரியில்லையே. சிஸ்டம் தவறான நபருடன் இணைந்துவிட்டது என்று என்ன அர்த்தம்? நான் அந்த போலி வாரிசு இல்லை. இது உண்மையில் உண்மையான மற்றும் போலி மகள்கள் பற்றிய கதை. இந்த மோசடி சிஸ்டமே. வெளியே வந்து இதற்கு இப்போதே விளக்கம் சொல். என் மனம் முற்றிலும் அமைதியாக இருந்தது. அந்த மோசடி சிஸ்டம் ஒரே இரவில் ஓடியே போய்விட்டது. சிஸ்டம் கொடுத்த அசல் கதையின்படி இரண்டாவது சகோதரி லூயிஸ் யாவ் போன்ற அமைதியான மற்றும் அழகான பெண்ணை தான் அந்த வாரிசு எளிதாக பயன்படுத்துவார். இதை ஆரம்பத்திலேயே தடுக்க அவர் கலையில் கவனம் செலுத்த நான் அதிக முதலீடு செய்தேன். வணிக போரின் மையத்திலிருந்து அவரை முற்றிலும் தள்ளி வைத்தேன். 4வது சகோதரி லூசியா ஷாவ் இன்னும் சிறியவள். அவருக்கு தேவையான கைச்செலவு கொடுத்து மகிழ்ச்சியான பார்வையாளராக இருக்க சொன்னாலே போதும். சுயினிரே, ஏன் இங்கே தனியாக ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? இன்று உனது 18வது பிறந்த நாள். இன்று முதல் நீ ஒரு பெரியவள். மூத்த சகோதரியிடம் வாக்கு கொடு. இனிமேல் உன்னை இவ்வளவு வருத்திக் கொள்ளாதே. எது நடந்தாலும் மூத்த சகோதரி உனக்காக பார்த்துக் கொள்வாள். நன்றி பெரிய சகோதரி, நீ சொல்வதை கேட்கிறேன். அவரது கண்களில் இருந்த அன்பை பார்த்தபோது என் மனதில் சிறு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. மன்னிக்கவும் சகோதரி, நான் உன்னை முன்னணியில் நிறுத்தி என் கேடயமாக பயன்படுத்தினேன். நான் உனது உண்மையான சகோதரன் இல்லை என்று தெரிந்தால் நீ இன்னும் என் மீது அன்பு காட்டுவாயா? இரவு வெகுநேரம் கழித்து விருந்தினர்கள் சென்றனர். லூ குடும்ப மாளிகை அமைதியானது. லூ ஜங் ஹை மேசையின் தலைப்பிலும் மூத்த சகோதரி, 2வது மற்றும் 4வது சகோதரிகள் இருபுறமும் அமர்ந்திருந்தனர். முக்கிய நிகழ்வு தொடங்கப் போகிறது என்று எனக்கு தெரியும். அசல் கதையின்படி லூ ஜங் ஹை சோர்வாக ஒரு இளைஞனை அழைத்து வந்து குடும்பத்தையே அதிர வைக்கும் உண்மையை சொல்லியிருக்க வேண்டும். என் பையில் இருந்த சிறிய ரிமோட்டை அமைதியாக அழுத்த மாளிகைக்கு வெளியே இருந்த மறைமுக காவலர்கள் உஷாரானார்கள். அவர் லூ ஜங் ஹையின் சொந்த மகனாக இருந்தாலும் ஏதாவது தந்திரம் செய்தால் தப்பிக்க வழி இல்லாமல் செய்து விடுவேன். ஆஹா, எல்லாரும் இங்கே இருக்கும்போது நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவிக்க வேண்டும். இதோ வந்துவிட்டது. நான் லேசாக முன்னோக்கி சாய்ந்து நுழைவாயிலேயே வெறித்து பார்த்தேன். உண்மையான இளைய எஜமானரே, நீங்கள் எப்படிப்பட்ட அரக்கர் என்று பார்ப்போம். லூ ஜாங் ஹாய் நுழைவாயிலுக்கு விரைந்து சென்று ஒருவருடைய கையை பிடித்துக்கொண்டு வரவேற்பறையின் மையப்பகுதிக்கு அழைத்து வந்தார். இந்த குழந்தை லின். நான் வா வணக்கம் சொல். என் ஆதிக்க சக்தியால் அந்த உண்மையான இளைய எஜமானரை நசுக்க 10,000 திட்டங்களை நான் தயார் செய்திருந்தேன். ஆனால் அந்த நபரை நான் தெளிவாக பார்த்தபோது சோபாவில் அப்படியே உறைந்து போனேன். மங்கிய சட்டை, மெலிந்த உருவம் மற்றும் ஆழ்ந்த பாதுகாப்பற்ற உணர்வையும் கோபத்தையும் மறைக்கும் கண்கள். ஒரு மட்டமான வஞ்சக பெண்ணின் சாயல் அப்படியே இருந்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இது ஒரு பெண். என் உண்மையான இளைய எஜமானர் எங்கே? அந்த கொடூரமான தந்திரமான உண்மையான இளைய எஜமானர் எங்கே? என் தந்தையின் அதிகாரத்தை பயன்படுத்தி நான் சமாளிக்க வேண்டியவர் என்று சிஸ்டம் எச்சரித்தது. இது ஏன் ஒரு பெண்ணாக இருக்கிறது? அப்பா, யார் இவர்? யார்? மூத்த சகோதரி புருவத்தை சுருக்கினார். ஏதோ ஆபத்து வருவதை உள்ளுணர்வுடன் உணர்ந்தார். 2வது சகோதரி லூ யாவோ எப்போதும் போல அலட்சியமாக இதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல இருந்தார். யாவோ, லின், நான் தான் நமது லூ குடும்பத்தின் உண்மையான குழந்தை. யாவோ, 21 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவமனையில் நீயும் நானும் மாற்றப்பட்டோம். டும், ஒரு பெரிய மின்னல் என் தலையில் தாக்கியது போல இருந்தது. என் மூளை முழுவதுமாக செயலிழந்தது. மாற்றப்பட்டவர் எதை பற்றியும் கவலையில்லாத 2வது சகோதரி லூ யாவோ தான். மேலும் இந்த லின் நான் லூ குடும்பத்தின் உண்மையான வாரிசு. அப்படியானால் நான் யார்? லூவான் குழந்தை பருவத்திலிருந்தே திட்டமிட்டு இரவும் பகலும் உழைத்து எதற்கும் அஞ்சாமல் செயல்பட்டான். அவன் தன் தந்தையின் அதிகாரத்தை கைப்பற்றினான். மூத்த சகோதரியை ஒரு தோல்வியுற்ற தலைமை அதிகாரியாக்கினான். 18 ஆண்டுகளாக திட்டமிட்டான். இவை அனைத்தும் உண்மையான இளைய எஜமானருடன் மோதத்தான். இப்போது எதிரியே இல்லை என்று சொல்கிறாய்.
சிஸ்டமே, நீ ஒரு அயோக்கிய பயலே, வெளியே வாடா. இது என்ன நடக்கிறது? கடவுளே, அது சரியல்ல. ஹோஸ்ட், நீ போலியான இளைய எஜமானராக இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது? நீ யாரை கேட்கிறாய்? நான் உன்னை கேட்கிறேன். எனக்கும் தெரியவில்லை. நான் ஒரு ஆண் நாயகன் சிஸ்டம். நான் உன்னை ஒரு சாகச பயணத்திற்கு அழைத்துச் செல்ல கூட தயாராக இருந்தேன். கடுமையான இரைச்சலுடன் கூடிய சத்தத்துடன் சிஸ்டம் தன்னைத்தானே ஆய்வு செய்ய தொடங்கியது. பீப் சிஸ்டம் சுய ஆய்வு முடிந்தது. 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோஸ்டை இணைக்கும் போது பரிமாணங்களுக்கு இடையிலான குறுக்கீடு குறியீட்டில் ஒரு தர்க்கப்பிழையை ஏற்படுத்தியது. அடையாளம் மீண்டும் சரிபார்க்கப்பட்டது. லூவான் டிஎன்ஏ பொருத்தம் 99.99 விழுக்காடு உறுதிப்படுத்தப்பட்டது. நீங்கள் லூ ஜாங் ஹை மற்றும் அவரது மறைந்த மனைவியின் உயிரியல் மகன் லூ குடும்பத்தின் உண்மையான வாரிசு. அசல் கதையின் இலக்கான உண்மையான வாரிசு என்று யாரும் இல்லை. இப்போது உண்மையான மகளான லின் நான் லூ குடும்பத்தின் இரண்டாம் மகள் லூ யாவோவிற்கு மாற்றாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கும் ஹோஸ்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஹோஸ்ட், நீங்களே அந்த உண்மையான வாரிசு என்பதால் குடும்பத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் இலக்கை அடைந்து விட்டீர்கள். எனவே இந்த சிஸ்டம் இனி தேவையில்லை. சிஸ்டம் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. ஹோஸ்டின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வாழ்த்துகள். விடைபெறுகிறேன். அவன் மனதில் இருந்த இரைச்சல் முற்றிலும் மறைந்துவிட்டது. 18 ஆண்டுகளாக லூனுவானை ஏமாற்றிய அந்த முட்டாள் சிஸ்டம் எல்லாவற்றையும் மூட்டை கட்டிக்கொண்டு ஓடிவிட்டது. பெரிய வரவேற்பறையில் லூ ஜாங் ஹையும் லின் யானும் மட்டுமே ஒன்றாக அழுது கொண்டிருந்தனர். அதிர்ச்சியில் உறைந்த மூத்த சகோதரியும் இன்னும் அலட்சியமாக இருக்கும் லூ யாவோவும் அங்கிருந்தனர். லூனுவான் சோபாவில் அசையாமல் அமர்ந்திருந்தான். அவனது மனம் முற்றிலும் சிதைந்து போயிருந்தது. நான் லூ வேணுவான், லூ குடும்பத்தின் உண்மையான வாரிசு, லூ குழுமத்தின் உண்மையான கட்டுரையாளர். நான் 18 ஆண்டுகளாக காற்றில் வாழ் வீசிக் கொண்டிருக்கிறேன். என் சொந்த அப்பாவையே நான் பதவியிறக்கம் செய்துவிட்டேன். இது என்ன நடக்கிறது? சிஸ்டம் சென்றதிலிருந்து லூனுவான் 3 நாட்களாக தூங்கவே இல்லை. கண்களை மூடினாலே தான் பதவியிறக்கம் செய்த அப்பா சிரிப்பதும், தான் கொடூரமான சிஓவாக மாற்றிய மூத்த சகோதரி தனது வெற்று வாக்குறுதிகளை நம்புவதும் அவன் நினைவுக்கு வருகிறது. இந்த நரகமான தொடக்கத்தை புரிந்து கொள்ள அவன் தனது உளவு வலையமைப்பை பயன்படுத்தி லினியன் பற்றிய அனைத்து தகவல்களையும் திரட்டினான். லினியனின் வளர்ப்பு பெற்றோர் ஆண்களுக்கு அதிக முன்னுரிமை அளித்ததை அந்த கோப்புகள் காட்டுகின்றன. அவள் பசியிலும் குளிரிலும் வளர்ந்தாள். தன் தம்பியை படிக்க வைக்க வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. சிறிது எதிர்த்தாலும் அடி உதைகளும் சாபங்களும் தான் மிஞ்சியது. 21 ஆண்டுகள் சேற்றில் சிக்கி தவித்த பிறகு தான் கோடீஸ்வரரின் மகள் என்றும் தான் அனுபவித்த துயரங்கள் வேறொருவருக்கானது என்றும் அவள் திடீரென அறிந்து கொண்டாள். யாராக இருந்தாலும் வெறுப்புதான் ஏற்படும். இது ஒரு பெண்ணின் பழிவாங்கும் கதையின் வழக்கமான தொடக்கம். அதிர்ஷ்டவசமாக அவன் தந்தை லூ ஜாங் ஹாய் உறுதியாக செயல்பட்டார். அவளது இரத்தத்தை உறிஞ்சும் வளர்ப்பு பெற்றோரிடம் பணத்தை கொடுத்து உறவை முறித்துக் கொண்டு லினினை லூ குடும்பத்திற்கு அழைத்து வந்தார். போலி மகளான லூயி யாவோவை அவர்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வளர்த்திருந்தனர். லூ குடும்பத்தின் அபரிமிதமான செல்வத்தை கருத்தில் கொண்டு அவளை தொடர்ந்து இரண்டாம் மகளாக வளர்க்க முடிவு செய்தனர். ஆனால் உண்மை தெரிந்த நாளில் லூயி யாவோவின் எதிர்வினை வியக்கத்தக்க வகையில் அமைதியாக இருந்தது. நான் வெளியேற வேண்டும் என்றால் தயவு செய்து 3 நாட்களுக்கு முன்னதாக சொல்லுங்கள். என் ஓவிய பொருட்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதை சொன்ன பிறகு அவள் நேராக தனது ஸ்டுடியோவிற்குள் ஓவியம் வரைய சென்று விட்டாள். நிலநடுக்கம் மற்றவர்களை மட்டுமே தாக்கியது போல இருந்தது. அவள் தன் வண்ணம் காய்ந்து விட்டதா என்பதை பற்றி மட்டுமே கவலைப்பட்டாள். வீட்டு நிலைமை சீராக இருந்ததால் லூன் இறுதியாக உண்மையை புரிந்து கொண்டான். நான் தான் உண்மையான மகன். யாரும் குடும்ப சொத்தை திருடாமல் நான் தற்காத்துக் கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் இது ஆரம்பத்திலிருந்தே எனக்கு சொந்தமானது. நான் இனி 24/7 உழைக்க வேண்டியதில்லை. நான் வெளிநாட்டு இணைப்புகள் மற்றும் கையகப்படுத்துதல்களை படிக்க வேண்டியதில்லை. நான் சோம்பேறியாக இருக்க போகிறேன். நான் வீடியோ கேம்களை விளையாடப் போகிறேன். எனவே அவன் உடனடியாக தனது மூத்த சகோதரி லூ வான்சிங்கின் எண்ணிற்கு அழைத்தான். அக்கா, நான் இதை பற்றி யோசித்தேன். எனக்கு இன்னும் 18 வயது தான் ஆகிறது. என் வாழ்க்கையில் இன்னும் பல வாய்ப்புகள் இருக்க வேண்டும். எனவே அடுத்த 6 மாதங்களுக்கு சவுத் சிட்டி புதிய எரிசக்தி ஏலம் உட்பட அனைத்து திட்டங்களுக்கும் உன்னை முழு பொறுப்பாக நியமிக்கிறேன். எனக்கு ஓய்வு தேவை. சானர், நீ எதையாவது கவனித்தாயா? குழுவில் உள்ள சில முதியவர்கள் சவுத் சிட்டி திட்டத்தில் குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். நீ பாம்புகளை பொந்திலிருந்து வெளியே வர வைக்க ஒரு அடி பின்வாங்குகிறாய் இல்லையா? அக்கா, எனக்கு உண்மையில் வீடியோ கேம்களை விளையாட மட்டுமே வேண்டும். புரிந்து கொண்டேன். வெளிப்படையாக மறைந்து பலவீனமாக நடிக்கிறாய். கவலைப்படாதே, உன்னுடைய அக்கா வெளியில் உள்ள புயலிலிருந்து உன்னை பாதுகாப்பாள். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. லூ தனது நெற்றியை தேய்த்துக் கொண்டான். அப்படிப்பட்ட கற்பனை திறன் கொண்ட என் சகோதரி துப்பறியும் நாவல்களை எழுதாதது ஒரு குற்றம். ஆனால் மூத்த சகோதரி இரக்கமற்றவள் மற்றும் பொறுப்பேற்க தகுதியானவள். எனவே நான் அவளை விட்டுவிடுகிறேன். லூன் தான் 18 ஆண்டுகள் தாமதமான அந்த பணக்கார பையன் வாழ்க்கையை தொடங்கலாம் என்று நினைத்தான். ஆனால் அவன் முற்றிலும் தவறு என்பதை விரைவில் உணர்ந்தான். மரம் அமைதியாக இருக்க விரும்பினாலும் காற்று விடுவதாக இல்லை. உண்மையான மகளான லினனின் பழிவாங்கல் தொடங்கிவிட்டது. லினன் திரும்பி வந்து 5வது நாள் இரவு உணவு நேரம். அவளது அலமாரி விலை உயர்ந்த ஆடைகளால் நிறைந்திருந்தாலும் லினன் ஒரு கிழிந்த பழைய டி ஷர்ட்டை அணிந்து பரிதாபமான அகதி போல இருந்தாள். கொதிக்கும் சூப் கிண்ணத்தை ஏந்தி போலி மகளான லூ யாவோவை நோக்கி நடந்து சென்று திடீரென தடுமாறினாள். கொதிக்கும் சூப் நேரடியாக லூவாவின் மீது தெளித்தது. லூவா பின்வாங்கி தப்பிக்க முயன்றாள். ஆனால் சூப் அவளது பட்டு உடையின் முனையில் சிதறியது. பீங்கான் கிண்ணம் துண்டு துண்டாக உடைந்தது. அடுத்த நொடியே லினன் உடைந்த சில்லுகளின் மீது மண்டியிட்டாள். என்னை மன்னித்து விடு சகோதரி. நான் வேண்டுமென்றே செய்யவில்லை. லினனின் கண்கள் சிவந்திருந்தன. லூ யாவோவின் உடையிலிருந்து சூப்பை துடைக்க அவள் கை நீட்டிய போது சூட்டில் அவளது கையின் பின்பக்கம் சிவந்து போனது. நான் புத்திசாலித்தனமாக நடக்கவில்லை என்றும் உன்னை கோபப்படுத்தினேன் என்றும் எனக்கு தெரியும் சகோதரி. என்னை வேண்டுமானாலும் அடியுங்கள், திட்டுங்கள். ஆனால் தயவு செய்து என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விடாதீர்கள். லின்னியன் கண்ணீரை வரவழைத்து அழுவதை பார்த்த லூவான் கைதட்டாமல் இருக்க முடியவில்லை. அனுதாபத்தை பெற பலவீனமாக நடித்து லூ யாவ் மீது பொய்யான மகளின் முத்திரையை மிக எளிதாக குத்திவிட்டாள். அவள் ஒரு மட்டமான சூழ்ச்சிக்காரி என்பதற்கு சிறந்த உதாரணம். நீ என்ன செய்கிறாய்? தந்தை லூ ஜாங் ஹாய் முதலில் நிதானத்தை இழந்து தரையில் இருந்த லின்னியனை தூக்கி நிறுத்த ஓடி வந்தார். உன் கை தீக்காயத்தால் சிவந்து போயிருக்கிறது, கத்தியும் பட்டுள்ளது. சீக்கிரம் முதலுதவி பெட்டியை எடுத்து வாருங்கள். நான் இப்பதான் திரும்பி வந்திருக்கிறாள். இன்னும் வீட்டு வாழ்க்கை அவளுக்கு பழகவில்லை. தந்தை பேசி முடிக்கவில்லை. ஆனால் குற்றம் சாட்டுவது தெளிவாக தெரிந்தது. தன்னுடைய விலையுயர்ந்த ஆடை பாழானதை பார்த்த லூ யாவின் முகம் மேலும் குளிர்ந்து போனது. நான் அவளை தொடவில்லை. நீ என்னை தொடவில்லை என்று எனக்கு தெரியும் அக்கா. நான் கால் தவறி விழுந்து விட்டேன். லின்னியன் தந்தையின் சட்டையை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டே உடல் நடுங்க நின்றாள். அப்பா, தயவு செய்து அக்காவை குற்றம் சொல்லாதீர்கள். நான் மிகவும் மந்தமானவள். வளர்ப்பு பெற்றோர்களை கோபப்படுத்தி நான் அடிக்கடி அடி வாங்குவேன். எனக்கு இது பழகிவிட்டது. என்னை ஒரு கொடூரமான மனோரீதியான தாக்குதல். அவள் தன்னை பாதிக்கப்பட்டவளாக காட்டியது மட்டுமல்லாமல் தன் உயிரியல் தந்தையின் கோபத்தை வளர்ப்பு பெற்றோர் மீது திருப்பவும் செய்தாள். ஒரு சிறிய விபத்தை குடும்ப போராக மாற்றினாள். லூவான் நிதானமாக கடைசி இறாலை உரித்து முடித்துவிட்டு விரல்களை துடைத்துக் கொண்டான்.
கார்ப்பரேட் உலகில் 18 ஆண்டுகள் போரிட்ட ஒரு தந்திரமான மேதையான அவனுக்கு இந்த மட்டமான வீட்டுச்சதி ஒரு ஆழ்ந்த தனிமையை உணரச் செய்தது. வேலைக்காரர் லீ, இதோ இருக்கிறேன் மூன்றாம் எஜமானரே, இதை சுத்தம் செய்ய யாரையாவது வரச் சொல். இதை நான் விளக்கமாக சொல்ல வேண்டுமா என்ன? வேலைக்காரர் லீ விரைவாக யாரையாவது அழைத்து அந்த இடத்தை சுத்தம் செய்ய சொன்னார். லூ வுவான் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து லின்னியனை அமைதியாக பார்த்தான். முதலில் உணவு அறையில் உள்ள இந்த கம்பளத்தில் ஒரு சுருக்கம் கூட இல்லை. சமதளமான தரையில் தடுமாறி விழ வாய்ப்பே இல்லை. உன் கால்களில் ஏதேனும் கோளாறு இருந்தால் ஒழிய. லின்னியனின் அழுகை திடீரென நின்றது. அவள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். இரண்டாவதாக, விழுந்த பாதையின்படி நீ முன்னால் விழுந்தால் சூப் உன் மீதுதான் கொட்டியிருக்க வேண்டும். ஆனால் சூப் 60 டிகிரி கோணத்தில் அரை மீட்டர் தள்ளி நின்றிருந்த யாவ் மீது தெளிந்திருக்கிறது. இதன் பொருள், நீ விழும் தருணத்தில் உன் மணிக்கட்டை லாவகமாக பயன்படுத்தியிருக்கிறாய். என்ன, நீ என்ன சொல்ல வருகிறாய்? அவள் ஒரு சர்க்கஸ் கலைஞராக இல்லை என்றால் இதை திட்டமிட்டுத்தான் செய்திருக்கிறாள் என்று அர்த்தம். லூ வுவான் எழுந்தபோது பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்தவனின் கம்பீரம் அந்த அறையையே ஆட்கொண்டது. மூன்றாம் அண்ணன், என்னை பற்றி ஏன் அப்படி சொல்கிறாய்? நான் நிஜமாகவே வெறும். அங்கேயே நிறுத்து. மூன்றாவதாக, லூ குடும்பத்தில் ஒரு டசனுக்கும் அதிகமான தொழில்முறை சமையல்காரர்கள் உள்ளனர். எஜமானர்கள் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமையலறைக்கு செல்ல இப்படி அலங்காரம் செய்து செல்வது வேலைக்காரர்களுக்கு மன அழுத்தத்தை தருவதை தவிர வேறு எந்த பயனும் இல்லை. லூன் சுவான் அவளை ஏறிட்டு பார்த்தார். அவரது தொனி பயங்கரமான அமைதியுடன் இருந்தது. அப்பா உன்னை நினைத்து பரிதாபப்படுகிறார். லூ குடும்பம் உனக்கு ஈடு செய்ய விரும்புகிறது. அது சரிதான். ஆனால் இந்த இழப்பீடு நீ உலகத்தை பார்க்கவே தவிர இந்த வீட்டிற்கு திரும்பி வந்து நீ கீழ்நிலையில் கற்றுக்கொண்ட அந்த மலிவான குடும்ப நாடகங்களை அரங்கேற்ற அல்ல. நீ ஒழுங்காக நடந்து கொள்ளும் வரை நீ லூ குடும்பத்தின் இரண்டாவது மகள். ஆனால் நீ மற்றவர்களை மிதித்து முன்னேற நினைத்தால் எனக்கு தொந்தரவு பிடிக்காது. தேவைப்படும் போது பிரச்சனைகளை அதன் பேரிலேயே தீர்க்கவே நான் விரும்புகிறேன். சேட்டா. சாப்பாட்டு அறை முழுவதும் நிசப்தம் நிலவியது. நான்காவது சகோதரி லூசியா சாவின் கண்கள் பாராட்டில் நிறைந்திருந்தன. லூயி யா பூர்வம் தளர்ந்தது. அப்பா லூ ஜாங்ஹாய் வாயை திறந்தாலும் சத்தம் போட பயந்தார். லிங்கை பொறுத்தவரை அவள் இந்த முறை உண்மையாகவே அழுது பயந்து போனாள். அவளது பெருமைமிக்க சிறிய திட்டங்கள் லூவானின் முன்னால் ஒன்றுமே இல்லை. லூ வுவான் கைகளை பாக்கெட்டில் திணித்துக் கொண்டு சோம்பேறியாக மாடிக்கு நடந்தார். அப்படியே வேலைக்காரியிடம் சில ஆட்டு விழா எலும்புகளை வறுத்து என் அறைக்கு கொண்டு வரச் சொல். நான் முன்னதாக நிகழ்ச்சியை பார்ப்பதில் மும்முரமாக இருந்ததால் போதுமான அளவு சாப்பிடவில்லை. வழக்கமான பணக்கார குடும்ப வழக்கப்படி மகள்கள் பெரும்பாலும் வணிக ரீதியான திருமணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் லூன் சுவான் லூ குழுமத்தை முழுமையாக கைப்பற்றிய பிறகு அவர் செய்த முதல் காரியம் இந்த மோசமான வழக்கத்தை ஒழிப்பதே. லூ குழுமத்தை ஜான்சோங்கின் உச்சிக்கு கொண்டு வர அவர் 18 ஆண்டுகள் உழைத்தார். வளங்களுக்காக அவர் தனது சகோதரிகளை விற்க வேண்டிய அவசியமே இல்லை. மூத்த சகோதரி நிம்மதியாக பென்சி வாக இருக்கலாம். நான்காவது சகோதரி எந்த குழந்தை பருவ நிச்சயதார்த்தத்திலும் சிக்க வேண்டியதில்லை. போலி இரண்டாவது சகோதரியான லூயி யாவை பொறுத்தவரை அவருக்கு கூ குடும்பத்தின் மூத்த எஜமானர் குவோ சின் உடன் திருமண ஒப்பந்தம் இருந்தது. லூன் சுவான் பதவிக்கு வந்த பிறகு கூ குடும்பம் தகுதியற்றது என்று எளிதாக கூறினார். மேலும் ஒரு தலைபட்சமாக திருமண ஒப்பந்தத்தை கிழித்தார். இதன் விளைவாக குவோ சின் எப்படியோ ஒரு விசித்திரமான குணத்தை வெளிப்படுத்தி லூயியாவின் தீவிரமான ரசிகராக மாறி விடாமல் துரத்தினார். செப்டம்பரில் ஜான்சாங் பல்கலைக்கழகத்தில் புதிய செமஸ்டர் தொடங்கியது. லூ வுவான் நினைத்தபடியே கல்லூரியில் சேர்ந்தார். இறுதியாக தனது சோம்பேறித்தனமான ஓய்வு வாழ்க்கையை தொடங்கலாம் என்று நினைத்தார். ஆனால் அவர் அப்பா பணத்தை செலவழித்து லினனை ஜாங் யூ வில் தள்ளியதை மறந்துவிட்டார். அவளும் அவரை போலவே முதலாம் ஆண்டு மாணவியானாள். தற்செயலாக லூயி யாவ் ஜாங் யூ நுண்கலை பள்ளியில் சீனியராக இருந்தார். பழைய மாளிகையில் லூ வுவானிடம் அடி வாங்கியதிலிருந்து லினியன் வீட்டில் கண்ணுக்கு தெரியாத ஒருவரை போல அமைதியாக இருந்தாள். ஆனால் இந்த ஒயிட் லோட்டஸ் பெண்ணின் பிடிவாதத்தை அவர் குறைத்து மதிப்பிட்டு விட்டார். லூ வுவான் என்ற பெரிய ஆளை எதிர்க்க முடியாது என்று தெரிந்ததும் அவள் தனது இலக்கை மாற்றி போலி மகளான லூ யாவ் மீது தாக்குதலை திருப்பினாள். காற்றடித்தாலே கீழே விழுந்துவிடும் அந்த மென்மையான முதல் காதல் முகத்துடன். பள்ளி தொடங்கிய ஒரு வாரத்திற்குள் அவளுக்கு பணிவிடை செய்ய துடிக்கும் சீனியர் மாணவர்களின் கூட்டம் அவளை சூழ்ந்து கொண்டது. ஒரு நாள் மதியம் ஜாங் யூ வின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு உயர்ரக கஃபேவில் லூயன் ட்ரான் ஒரு மூலையில் அமர்ந்து தீவிரமாக கேம் விளையாடிக் கொண்டிருந்தார். மூன்றாவது இளம் எஜமானரே, நீங்கள் என்ன குடிக்க விரும்புகிறீர்கள்? இன்றுதான் எங்களிடம் புதிய கேஷா காபி பீன்ஸ் வந்துள்ளது. ஒரு சில்லென்ற கோலா போதும். அப்போது கதவில் இருந்த காற்று மணி ஒலித்தது. லூ வுவான் கண்ணின் ஓரத்தில் ஒரு பார்வையை வீசினார். உள்ளே வருபவர் லூயி யாவின் முதல் ரசிகரான குவென். அவருக்கு அருகில் கண்கள் சிவந்திருக்க மலிவான பால் தேநீரை ஏந்தியபடி வருவது அவரது உயிரியல் சகோதரி லின் நான். லூ வுவான் தனது போனை கவிழ்த்து வைத்துவிட்டு ஹெட்போனை கழற்றினார். ஏனென்றால் நயவஞ்சகமான ஒரு பெண்ணின் நாற்றம் காற்றில் வீசியது. சீனியர் கோ, எனக்கு பானம் வாங்கி கொடுத்ததற்கு நன்றி. உண்மையில் எனக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதற்கெல்லாம் நான் பழகிவிட்டேன். கிராமத்தில் இருந்தபோது இதைவிட மோசமான பேச்சுகளை நான் கேட்டிருக்கிறேன். இரட்டை மேற்கோள் குறி. நானியன், நீ மிகவும் நல்லவள். நீதான் லூ குடும்பத்தின் உண்மையான இளம்பெண். அந்த லூ யாவ் 21 ஆண்டுகளாக உன் இடத்தை திருடிக் கொண்டாள். இன்னும் உன் வசதிகளை அனுபவிக்கிறாள். அவள் யாரை பார்த்து அந்த திமிரான முகத்தை காட்டுகிறாள்? நான் என் மூலையில் சாய்ந்து அமர்ந்தேன். சில நாட்கள் அவளை கவனிக்காமல் விட்டுவிட்டேன். அதற்குள் லினியன் குவிச்சனை ஏமாற்றி தன் காவலனாக மாற்றிக்கொண்டாள். சீனியர் கோ, என் சகோதரியை பற்றி அப்படி பேசாதீர்கள். நான் பியானோ அல்லது ஓவியம் கற்காதது என் தவறுதான். என் சகோதரியின் நண்பர்கள் என்னை கிராமத்துக்காரி என்று அழைப்பதில் வியப்பில்லை. உண்மையில் எனக்கு அவள் மீது பொறாமையாக இருக்கிறது. நாங்கள் பிறக்கும் போது மாறாமல் இருந்திருந்தால் உங்களை போன்ற ஒருவரை சிறுவயதிலேயே நான் சந்தித்திருக்க முடியுமா? சீனியர். அற்புதம். பாதிக்கப்பட்டவள் போல நடித்து நுணுக்கமாக காதல் வலை வீசுவது அந்த ஒயிட் லோட்டஸ் பெண்ணின் வழக்கமான வசனம். இது மிகவும் அநியாயம். லூயா எப்போதும் குளிர்ச்சியாக இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவள் இவ்வளவு தந்திரமானவள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. கவலைப்படாதே நியான், இன்று கலைக்கல்லூரியின் ஓவிய கண்காட்சி நடக்கிறது. நான் இப்போதே அவளிடம் விளக்கம் கேட்டு செல்கிறேன். உனக்கு சேர வேண்டியதை நான் கண்டிப்பாக மீட்டுக் கொடுப்பேன். அவளது தூண்டுதலால் குஸ்ஸான் மிகுந்த ஆவேசத்துடன் கலைக்கல்லூரியை நோக்கி புறப்பட்டான். இதற்கிடையில் அங்கேயே தங்கியிருந்த லினன் ஒரு நொடி பரிதாபமாகவும் பலவீனமாகவும் காட்சியளித்தவள் அடுத்த நொடியே கண்ணீரை துடைத்துவிட்டு இயல்பு நிலைக்கு திரும்பினாள். தனது இரையை கவ்விய நச்சுப்பாம்பை போல அவளது உதடுகளில் ஒரு குளிர்ந்த தந்திரமான புன்னகை தவழ்ந்தது. அவள் தனது சட்டையை சரி செய்து கொண்டு அவனை தொடர்ந்து சென்று வேடிக்கை பார்க்க தயாரான போது அமைதியான மூலையிலிருந்து சோடாட்டின் திறக்கும் சத்தம் கேட்டது. லினனின் உடல் முழுதும் உறைந்து போக அவள் மெக்கானிக்கல் பொம்மையைப் போல தலையை திருப்பினாள். நான் நிழலில் அமர்ந்து மெதுவாக எனது குளிர்ந்த கோலாவை பருகினேன்.
லினன், என் பார்வையில் படாமல் இருந்தால் போதும், உலகம் முழுவதும் உன் நாடகத்திற்கு துணை நிற்கும் என்று நினைக்கிறாயா? நான் கோலாடினை மேஜை மீது பலமாக வைத்தேன். குஸ்ஸான் கலைக்கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பே என் ஒரே ஒரு போன் காலால் அவனது தந்தை ஹெலிகாப்டரில் வந்து அவனது கால்களை உடைப்பார் என்பதை நம்புகிறாயா? எனக்கு முன்னால் உடல் நடுங்க நின்று கொண்டிருக்கும் அந்த உண்மையான மகளை பார்க்கும்போது எனக்கு சோர்வாக இருந்தது. இன்றைய வில்லன்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். எழுந்து நிற்காமலேயே நான் சாதாரணமாக போனை எடுத்து கோல் குடும்ப பெரியவர் என்று சேமித்த எண்ணிற்கு ஒரு கேள்விக்குறியை அனுப்பினேன். 30 வினாடிகளுக்குள் நீதியை நிலைநாட்ட கதவருகே சென்றிருந்த குஸ்ஸின் அவனது போன் வெறித்தனமாக அதிரத் தொடங்கியதை உணர்ந்தான். கண்ணாடி வழியாக அவன் போனை எடுப்பதை கவனித்தேன். ஒரு நொடி உலகை காப்பாற்ற வந்த வீரன் போல அவன் பந்தாவாக இருந்தான். அடுத்த நொடியே அவனது முகம் வெளிரி போனது. நிமிர்ந்து நின்ற அவனது முதுகு 90 டிகிரிக்கு வளைந்தது. கண்ணாடி வழியாக குஸ்ஸின் பயத்தில் காற்றில் வணங்கிக் கொண்டிருந்தான். அப்பா, இல்லை, நான் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை. நான் நிஜமாகவே லூவை வம்புக்கு இழுக்கவில்லை. நான் செய்தது தவறுதான். நான் இப்போதே வீட்டிற்கு வந்து விடுகிறேன். போனை வைத்ததும் வாலில் அடிபட்ட நாய் போல அவன் லினையாவை திரும்பி பார்க்க கூட துணியவில்லை. அவன் பள்ளி வாசலை விட்டு எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடிவிட்டான். நான் போனை கீழே வைத்துவிட்டு ஜில்லென்ற கோலாவை மெதுவாக உறிஞ்சி குடித்தேன். பிறகு அதிர்ச்சியில் உறைந்து போய் வெளிரிய முகத்துடன் நின்றிருந்த லின் என் ஐ பார்த்தேன். பார்த்தாயா, நான் முன்பே சொன்னேன். இதுபோன்ற சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகளை விளையாடுவது என் நேரத்தை வீணாக்குவது மட்டுமல்லாமல் குயினின் அப்பாவின் ரத்த அழுத்த மருந்துகளையும் வீணாக்குகிறது. லின் என் நிலைகுலைந்து போனாள். ஒரே ஒரு நிறுத்தற்குறி அவள் இவ்வளவு கவனமாக பின்னியிருந்த அந்த நாடகத்தை வேரோடு அழித்துவிட்டது. இது ஒரு முழுமையான பரிமாண தாக்குதல். மூன்றாவது அண்ணா, வகுப்பிற்கு திரும்பி போ. அந்த மொக்கையான அரண்மனை நாடகங்களை பார்ப்பதை குறைத்துவிட்டு ஆங்கில சொற்களை மனப்பாடம் செய். உன் லெவல் 4 தேர்வில் நீ தோல்வியடைந்தால் உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்று பெரியவர் என்னை தான் திட்டுவார். லின் என் பதிலுக்கு ஒரு கெத்தான வார்த்தையை கூட சொல்ல துணியவில்லை. கண்களில் கண்ணீர் தழும்ப அவமானத்துடன் அங்கிருந்து ஓடினாள். அன்று முதல் லின் என் அமைதியாக இருந்தால். ஜாங்யூ வளாகம் அமைதியான சூழலுக்கு திரும்பியது. மூத்த சகோதரி லூ வான்சிங் கம்பெனியில் பட்டையை கிளப்பிக் கொண்டிருந்தார். போலி இரண்டாவது சகோதரி லூ யாவோ நுண்கலை அகாடமியில் அமைதியாக ஓவியம் வரைந்து கொண்டிருந்தார். நான்காவது சகோதரி லூசியா ஷா வழக்கம் போல எதை பற்றியும் கவலைப்படாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்த்த கனவு ஓய்வு கால வாழ்க்கையை அடைந்தேன். தினமும் கேம் விளையாடினேன், கார் ரேஸில் ஈடுபட்டேன். அது மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆனால் எனக்கு ஒரு உண்மையான விஷயம் தெரியும். குழந்தைகள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ தப்பு செய்ய போகிறார்கள் என்று அர்த்தம். நிச்சயமாக 2 மாதங்கள் அமைதியாக இருந்த பிறகு லின் என் இறுதியாக தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போனாள். நேருக்கு நேர் என்னுடன் மோத முடியாது என்பதை உணர்ந்த அவள் தந்திரத்தை மாற்றினாள். தார்மீக அடிப்படையில் என்னையும் இரண்டாவது சகோதரி லூ யாவோவையும் பிரிக்க முயற்சி செய்தாள். திட்டம் கச்சிதமாக இருந்தது. ஆனால் அவள் அதை செயல்படுத்திய விதம் என் கண்களை விரிய வைத்தது. முதலில் 3வது மாடி பால்கனியில் காயப்போட்டிருந்த எனது உள்ளாடைகள் அவ்வப்போது காணாமல் போனது. சமீபத்தில் நான் துவைக்கும் வேகத்தை விட அவள் திருடும் வேகம் அதிகமாகிவிட்டது. ஹால்வே செக்யூரிட்டி கேமரா காட்சிகளை பார்த்தபோது ஒரு எலியை போல லின் என் அறைக்குள் திருட்டுத்தனமாக நுழைந்து நான் துவைக்காத லிமிடெட் எடிஷன் உள்ளாடையை திருடுவதைக் கண்டேன். உண்மையாகவே நீ என்னதான் செய்ய நினைக்கிறாய்? நீதான் உண்மையான மகள், ஏதோ ஒரு வக்கிரமான ஸ்டாக்கர் அல்ல. என் உள்ளாடையை திருடி ஏதாவது மாந்திரீகம் செய்ய போகிறாயா? போலி வாரிசுகளும் உண்மையான வாரிசுகளும் கெட்ட பெயர் உருவாக்க உள்ளாடைகளை திருடுவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு உண்மையான மகளும் போலி மகளும் சேர்ந்து தங்கள் சகோதரனின் உள்ளாடையை திருடி அவனை சிக்க வைக்க முயற்சிப்பது இதுவே முதல் முறை. இந்த உள்ளாடையை வைத்து அவள் என்னென்ன வித்தைகளை செய்ய போகிறாள் என்று பார்ப்பது எனக்கு புதிய அனுபவமாக இருந்தது. அவளை இப்போதே அம்பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை நான் அடக்கிக் கொண்டேன். வார இறுதி மதியத்தில் தந்தை வீட்டில் இருந்தபோதுதான் அவளுடைய திட்டம் அரங்கேற தொடங்கியது. அப்பா, என் பொருள் ஒன்று காணவில்லை. அது அக்கா அறையில் இருப்பதாக நினைக்கிறேன். அதை தேட எனக்கு உதவ முடியுமா? அவள் அழுகை முகத்துடன் இருப்பதைக் கண்டு தந்தை உடனே செய்தித்தாளை கீழே வைத்தார். இதற்கெல்லாம் ஏன் அழுகிறாய்? வா, அப்பா உன்னுடன் வருகிறேன். சோபாவில் அமர்ந்து கேம் விளையாடிக் கொண்டிருந்த நான் அமைதியாக போனை அணைத்தேன். இதோ தொடங்கிவிட்டது. இந்த கபட நாடகத்தின் 2ஆம் கட்டம் முடிவுக்கு வந்தது. நாங்கள் அனைவரும் லூ யாவின் அறைக்கதவை திறந்து உள்ளே சென்றோம். லூ யாவோ ஹெட்போன் அணிந்து படம் வரைந்து கொண்டிருந்தாள். நாங்கள் வருவதைக் கண்டு அவள் புருவத்தை லேசாக உயர்த்தினாள். அக்கா, தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். முன்தினம் நான் கொடுத்த வைர நெக்லஸ் எங்கே? லினியன் எச்சரிக்கையுடன் கேட்டாள். நான் உன் நெக்லஸை வாங்கவே இல்லை. மறந்துவிட்டாயா அக்கா? அது உன் தலையணைக்கு அடியில் இருக்கிறது. பேசிக்கொண்டே லினியன் கட்டிலுக்கு சென்று தலையணையை தூக்கினாள். அங்கே வெள்ளை துணியின் மீது ஒரு ஜோடி ஆண்களின் உள்ளாடை இருந்தது. மதிய சூரிய வெளிச்சத்தில் அதன் CK எழுத்துக்கள் தெளிவாக தெரிந்தன. அக்கா, நீ அப்பாவின் மகள் இல்லை என்றாலும் தம்பியுடன் வளர்ந்தவள். இப்படி வெட்கக்கேடான செயலை எப்படி செய்தாய்? வீட்டை விட்டு போக மறுத்ததன் காரணம் உனக்கு அவன் மேல் ஆசை இருப்பதுதானா? நீ மிகவும் கொடூரமானவள். லினியன் உற்சாகத்தில் நடுங்கினாள். அவள் முகத்தில் வெற்றி பெருமிதம் தெரிந்தது. தந்தை கோபப்பட்டு லூ யாவை வெளியேற்றுவார் என்று அவள் ஏற்கனவே கற்பனை செய்திருந்தாள். ஆனால் 10 நொடிகள் கடந்தும் அறையில் நிசத்தமே நிலவியது. பழிவாங்கப்பட்ட லூ யாவோ எதையும் மறுக்கவில்லை. அவள் அமைதியாக உள்ளாடையை பார்த்துவிட்டு மெதுவாக என்னை பார்த்தாள். லினியன் திருடியதற்கான ஆதாரத்தை காட்ட நான் தயாராக இருந்தேன். ஆனால் லூ யாவின் பார்வையை சந்தித்ததும் நான் உறைந்து போனேன். எங்கள் கண்கள் சந்தித்த நொடி லூ யாவோ ஏதோ தவறு செய்தது போல பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவளது கன்னங்கள் மற்றும் காதுகள் வெட்கத்தில் சிவந்தன. என்ன நடக்கிறது? லினியன் திருடியதற்கு நீ ஏன் வெட்கப்படுகிறாய்? உன்னுடைய ஆழ்ந்த இருண்ட ரகசியத்தை யாரோ கண்டுபிடித்து விட்டது போல ஏன் அப்படி ஒரு தவிப்பு? நான் அப்பா லூ ஜுன்ஹாயை பார்த்தேன். அவருடைய வணிக அனுபவம் வாய்ந்த கண்கள் என்னையும் லூ யாவையும் மாறி மாறி பார்த்தன. அங்கே கோபம் இல்லை, வியப்பும் விவரிக்க முடியாத ஒரு பார்வையும் மட்டுமே இருந்தது. 4வது சகோதரி லூ ஜியோஷா தன் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளது முகம் அதிர்ச்சியில் இருந்தது. அவளது உலகமே தலைகீழானது போல. அனைவரும் அமைதியாக இருப்பதைக் கண்டு நாங்கள் அனைவரும் அவளை வெறுக்கிறோம் என்று நினைத்த லிங்யன் தன் மகிழ்ச்சியை மறைக்க உதட்டை கடித்துக் கொண்டாள். ஆனால் லிங்யனை கவனிக்க எனக்கு அப்போது மனநிலை இல்லை. கசப்பான மருந்தை குடிக்க கொடுத்தபோது அவள் கொடுத்த புதினா. எனது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை ரத்து செய்தபோது என் அறைக்கு அருகில் ஓவிய கூடத்தை தேர்ந்தெடுத்த போது அவளது தோள்கள் தளர்ந்தது. சகோதர பாசம் என்று நான் புறக்கணித்த எண்ணற்ற விஷயங்கள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன.
என்ன ஆச்சரியம் லூயி யாவ், நீ மிகவும் ஒழுக்கமாக தெரிந்தாய். ஆனால் நீயும் ஒரு சகோதர நேசக்காரிதானா? இருமல் இருமல் இருமல். அப்பா தான் முதலில் நிஜத்திற்கு வந்து அவசரமாக சூழலை சமாளிக்க முயன்றார். இன்று வானிலை நன்றாக இருக்கிறது நியான். நிச்சயமாக இங்கே ஏதோ ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. பெண் ஒருத்தியின் அறையில் நாம் வளர்ந்த ஆண்கள் நீண்ட நேரம் இருப்பது சரியல்ல. வாருங்கள் வாருங்கள், எல்லோரும் உங்கள் அறைக்கு செல்லுங்கள். யாவ், ஓவியம் வரைவதை தொந்தரவு செய்யாதீர்கள். நாம் இதை பற்றி பிறகு பேசலாம். அப்பா மிக மோசமான முறையில் அனைவரையும் அங்கிருந்து கிளம்பச் செய்தார். நாள் முழுவதும் லூ குடும்பத்தின் இல்லத்தில் சூழல் மிகவும் விசித்திரமாக இருந்தது. அப்பா தனது அறையில் பூட்டிக் கொண்டு ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார். லூ யாவின் கதவு மூடியிருந்தது. நான் படுக்கையில் என் வாழ்க்கையை பற்றி சிந்தித்தேன். லிங்யன் மட்டும் தன் அறையில் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டிருந்தாள். அடுத்த சில நாட்களுக்கு லூ குடும்பம் ஒரு விசித்திரமான அமைதியில் இருந்தது. ஒரு போலி மகள் உண்மையான வாரிசு மீது தவறான எண்ணம் கொண்டிருப்பது பணக்கார குடும்பத்தில் பெரிய குற்றம் என்று லிங்யன் உறுதியாக நம்பினாள். லூயி யாவ் வெளியேற்றப்படும் வரை அவள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அவள் ஒரு குட்டி பறவை போல மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து உண்மையை சொல்ல எனக்கு மனமில்லை. வெடிகுண்டு வெடித்தது, ஆனால் அது பேரழிவிற்கு பதிலாக காதல் நிறைந்த ஒரு காட்சியாக மாறியது. எனது குழப்பத்துடன் ஒப்பிடுகையில் அப்பா லூ ஜாங்ஹாய் மேகங்கள் விலகி நீல வானத்தை பார்ப்பது போல உணர்ந்தார். அன்று அறையில் கணக்கு போட்டதிலிருந்து அப்பா லூ ஜாங்ஹாய் லூ யாவை பார்க்கும் விதமே மாறிவிட்டது. முன்பு அவர் ஒரு தத்தெடுத்த மகளாக பார்த்தார். இப்போது அவர் லூ குழுமத்தின் முக்கிய சொத்துக்களை பாதுகாக்கும் வாரிசாக பார்க்கிறார். ஒரு போலி மகள் உண்மையான மருமகளாக மாறுவது என்பது சொத்துக்கள் குடும்பத்திற்குள்ளேயே இருப்பதை உறுதி செய்தது. இந்த நரித்தனம் பிடித்த முதியவர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து தீவிரமாக திருமண ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார். ட்ரீனா, உன் இரண்டாவது சகோதரி ஓவியம் வரைவதில் எவ்வளவு கடினமாக உழைக்கிறாள் பார். சீக்கிரம் அவள் உடல் பலம் பெற அவளுக்கு சிறிது இறைச்சியை கொடு. வாருங்கள், நீங்கள் இருவரும் நெருக்கமாக அமர்ந்து தொலைக்காட்சி பாருங்கள். தந்தையின் இந்த அதீத இடைத்தரக செயல்களைக் கண்டு என் தலை மழுங்கி போனது. எனது கடந்த பிறவியில் நான் ஒரு தீவிரமான பணி வெறியனாக இருந்தேன். இந்த பிறவியில் நான் ஒரு அதிகாரமிக்க தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிறேன். பல பில்லியன் டாலர் ஒப்பந்தங்களை கூட நான் சற்றும் தயங்காமல் கையாளுவேன். ஆனால் என்னை காதலிக்கும் ஒரு அமைதியான அழகியை எதிர்கொள்வது என் திறமைக்கு அப்பாற்பட்டது. அந்த வார இறுதி இரவு வரை நான் எப்போதும் போலவே முட்டாளாக நடிக்க திட்டமிட்டிருந்தேன். நான் தண்ணீர் குடிக்க கீழே சென்றபோது இரண்டாவது மாடி பால்கனியை அடைந்ததும் மெல்லிய ரெட்டோயின் வாசனையை உணர்ந்தேன். லூயி யாவோ ஒரு பட்டு அங்கியை அணிந்து வெறும் கால்களுடன் கம்பளத்தின் மீது நின்று கொண்டிருந்தார். நிலவின் ஒளியில் எப்போதும் அமைதியாக இருக்கும் அவரது கன்னங்கள் சிவந்தும் கண்கள் கலங்கியும் இருந்தன. லூயி யாவோ ஒரு பட்டு அங்கியை அணிந்து வெறும் கால்களுடன் கம்பளத்தின் மீது நின்று கொண்டிருந்தார். நிலவின் ஒளியில் எப்போதும் அமைதியாக இருக்கும் அவரது கன்னங்கள் சிவந்தும் கண்கள் கலங்கியும் இருந்தன. இன்னும் தூங்கவில்லையா? நான் சங்கடத்துடன் கேட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிக்க திரும்பினேன். என்று அவர் என்னை தடுத்தார். அவர் என்னை மூன்றாவது சகோதரா என்று அழைக்காமல் என் முழு பெயரை சொன்னார். மதுவின் தாக்கத்தால் அவரது குரல் குளிர்ச்சியை இழந்து ஒரு மென்மையான கரகரப்புடன் இருந்தது. அவர் தனது ஒயின் கிளாஸை கீழே வைத்துவிட்டு என்னை நோக்கி நடந்தார். ஒரு கட்டத்தில் அருகில் இருந்தபோது அவர் மீது கலந்திருந்த பெயிண்ட் மற்றும் ஒயினின் தனித்துவமான வாசனையை என்னால் உணர முடிந்தது. நீ ஒரு வாரமாக என்னை தவிர்த்து வருகிறாய். அவர் என்னை நேராக உற்று பார்த்தார். மதுவின் தைரியத்தால் அவர் தனது அமைதியான முகமூடியை கிழித்தெறிந்தார். நான் உள்ளாடையை திருடவில்லை, ஆனால் நான் அதை மறுக்கவில்லை, ஏனென்றால் எனக்கு தேவைப்படவில்லை. லுயனான், எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். ஒரு சகோதரி சகோதரனை நேசிப்பதை போல அல்ல, ஒரு பெண் ஒரு ஆணை நேசிப்பதை போல. அட கடவுளே, அவர் நேரடியாக விஷயத்திற்கு வந்துவிட்டார். உனக்கு இது அருவருப்பாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாததாகவோ இருந்தால் நான் நாளைக்கே லூ குடும்பத்தை விட்டு வெளியேறிவிடுகிறேன். அவர் கண்களை தாழ்த்தினார். அவர் தனது இரவு உடையின் ஓரத்தை மிகவும் இறுக்கமாக பிடித்திருந்தார். அவரது விரல் மூட்டுகள் வெளுத்து போயின. அவர் அமைதியாக இருப்பது போல நடித்துக்கொண்டு அதே சமயம் பரிதாபமாக தெரிவதை கண்ட என் மூளை வேகமாக செயல்பட்டது. உண்மையை சொல்ல போனால் என் மூத்த சகோதரி என்னிடம் இப்படி சொல்லி இருந்தால் நான் எப்போதோ ஓடி போயிருப்பேன். ஆனால் லூ யாவோ வேறுபட்டவர். நாங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே திட்டமிட்டு இடைவெளி விட்டு வளர்ந்தோம். எங்கள் உடன்பிறந்த பிணைப்பு மிகவும் பலவீனமானது. முக்கியமாக இந்த அமைதியான முதிர்ந்த அழகு என் ரசனைக்கு மிகச்சரியாக பொருந்தி போனது. ஒரு பெண் இவ்வளவு தூரம் முன்வந்து முயற்சி செய்யும் போது நான் இன்னும் தயக்கம் காட்டினால் அது அசிங்கமாகிவிடும். உன்னை வெளியேற்றுவேன் என்று யார் சொன்னது? நான் பெருமூச்சு விட்டு அவள் கையிலிருந்து மதுக்கோப்பையை வாங்கினேன். குடிப்பதை உன்னால் தாங்க முடியாவிட்டால் குறைவாக குடி. எனக்கு காதலித்த அனுபவம் இல்லை என்றாலும் நாம் முயற்சி செய்துதான் பார்ப்போமே. லுவா சட்டென தலையை நிமிர்த்தினாள். அவளது கலங்கிய கண்களில் நான் இதுவரை கண்டிராத ஒரு பிரகாசம் மின்னியது. அப்படியே எங்கள் உறவு போலி உடன்பிறப்புகளிலிருந்து உண்மையான காதலர்களாக மாறியது. பொதுவாக மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் இரண்டாம் அக்கா தனிமையில் மிகவும் அன்பாகவும் ஒட்டிக்கொண்டும் இருந்தாள். பிறந்ததிலிருந்தே தனிமையில் இருந்த 18 வயது இளைஞனான எனக்கு இந்த மாற்றம் முதல் காதலின் சிலிர்ப்பை தந்தது. இருப்பினும் எதையும் மறைக்க முடியாது. குறிப்பாக எல்லாவற்றையும் கவனிக்கும் மூத்த அக்காவின் கண்ணிலிருந்து தப்புவது கடினம். எனது மூத்த அக்கா லூ வோங்கிங் தனது வேலையை முடித்துவிட்டு தன் அருமை தம்பியை பார்க்க உற்சாகத்துடன் பழைய மாளிகைக்கு விரைந்து வந்தாள். ஆனால் கதவை திறந்தவுடன் என்னையும் லூ யாவையும் சோபாவில் அமர்ந்திருப்பதை கண்டாள். லுவாவின் தலை என் தோளில் இயற்கையாக சாய்ந்திருக்க நான் அவளுக்கு திராட்சை பழத்தை ஊட்டிவிட்டுக் கொண்டிருந்தேன். டோப், என் மூத்த அக்காவின் கையில் இருந்த பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஹெர்ம்ஸ் பை தரையில் விழுந்தது. 18 ஆண்டுகளாக பாதுகாத்து வளர்த்த முட்டைக்கோசை வேறொரு அழகான பன்றி வந்து தோண்டிவிட்டது போன்ற உணர்வில் அவள் இருந்தாள். அவளது உலகம் இடிந்து விழுந்தது. லூ வின்ஸ்வான். அரை மணி நேரத்திற்கு பிறகு வகுப்பில் இருந்த 4வது அக்காவையும் உறங்கிக் கொண்டிருந்த லின் என்னையும் தவிர மற்ற அனைவரும் படிக்கும் அறையில் கூடினர். முழு கதையையும் விளக்கிய பிறகு நிச்சயமாக சில தேவையற்ற விவரங்களை தவிர்த்துவிட்டேன். இரட்டை மேற்கோள் குறி. இது லூ குழுமத்தின் எதிர்காலத்திற்காக என்று என் தந்தை லூ ஜங்காய் கூறியதும் மூத்த அக்காவின் முகத்தில் இருந்த அதிர்ச்சி மெல்ல குறைந்தது. அவள் என்னையும் தலைகுனிந்து வெட்கப்பட்டுக் கொண்டிருந்த லூ யாவையும் மாறி மாறி பார்த்தாள். இந்த விஷயம் அபத்தமானதுதான், ஆனால் யோசித்து பார்த்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. சொந்த சொத்து குடும்பத்திற்குள்ளேயே இருக்கட்டும், தன் தம்பி அந்நியர்களால் ஏமாற்றப்பட மாட்டான். லுயாவை பொறுத்தவரை அவளை வளர்வதை பார்த்தவள் என்பதால் அவள் குணத்தின் மீது அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. சரி, லுவான் நீண்ட பெருமூச்சு விட்டு முதலில் என் கன்னத்தை பிடித்து கிள்ளிவிட்டு பிறகு லூயாவின் கையை பிடித்துக் கொண்டாள். இருவருக்கும் இடையே காதல் இருக்கும்போது உங்கள் மூத்த சகோதரியால் எப்படி உங்களை பிரிக்க முடியும்? ஆனால் சானர், வருங்காலத்தில் நீ எப்போதாவது யாவோவை துன்புறுத்தினால் அதை முதலில் எதிர்ப்பது நானாகத்தான் இருப்பேன். இந்த தடை இறுதியாக நீங்கியது. இந்த நேரத்தில் லூ குடும்பத்தில் இருந்த வெளிப்படையான மோதல்கள் அனைத்தும் ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டன. வெடிக்க காத்திருக்கும் ஒரு வெடிகுண்டு மட்டும் எதை பற்றியும் தெரியாமல் இருந்தது. அன்று இரவு உணவின் போது லினன் ஒரு பாட்டை முணுமுணுத்தபடி மிகுந்த எதிர்பார்ப்புடன் கீழே வந்தாள்.
மூத்த சகோதரி திரும்பி வந்திருப்பதையும் அப்பா ஒரு நல்ல மதுப்பாட்டிலை திறந்திருப்பதையும் பார்த்ததும் அவள் கண்கள் மின்னின. அவள் பார்வையில் இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடு நிச்சயம் லூ யாவோவிடம் கணக்கு தீர்க்கத்தான் என்று நினைத்தாள். இன்று நான் அனைவரையும் இங்கே அழைத்ததற்கு காரணம் ஒரு முக்கிய செய்தியை சொல்லத்தான். லூ ஜங்ஹாய் எழுந்து நின்று மகிழ்ச்சியுடன் தனது கண்ணாடியை உயர்த்தினார். சானாவும் யாவோவும் இப்போது அதிகாரப்பூர்வமாக ஒன்றாக இருக்கிறார்கள். சானா கல்லூரி படிப்பை முடித்ததும் நம் குடும்பத்தில் அவர்களின் திருமணம் நடக்கும். இருமல் இருமல் இருமல். லினன் வாயில் இருந்த சூப்பை துப்பிவிட்டு சட்டென்று எழுந்தாள். அவளது நாற்காலி தரையில் உரசும் சத்தம் கடுமையாக கேட்டது. என்னுடனும் யாவோவும் கிளாஸ்களை மோதிக்கொண்டிருப்பதை பார்த்து அவள் கண்கள் பிதுங்கி நின்றன. என்ன நல்ல செய்தி, ஒன்றாக ஒரு திருமணம். லினன் முற்றிலுமாக அதிர்ந்து போனாள். லூ யாவோவை வீட்டை விட்டு விரட்ட அவள் உள்ளாடைகளை திருடினாள், வதந்திகளை பரப்பினாள், பாதிக்கப்பட்டவள் போல நடித்தாள், மூளையை கசக்கினாள். ஆனால் அவளை விரட்டுவதற்கு பதிலாக குடும்பமே அவளை இந்த வீட்டின் உண்மையான மருமகளாக ஏற்றுக்கொண்டது. இதில் கொடுமையான விஷயம் என்னவென்றால் இதற்கெல்லாம் தூண்டுதலாக இருந்தது அவள் புத்திசாலி என்று நினைத்து செய்த அந்த வேலைதான். அந்த நொடியில் லினனின் உலகம் முற்றிலும் சரிந்தது. இந்த வீட்டில் தான் ஒரு வெற்றியாளர் அல்ல என்பதை அவள் இறுதியாக உணர்ந்தாள். அவள் வெறும் கோமாளியாகவும் எங்களுடைய காதலை சேர்த்து வைத்த ஒரு சிறந்த திருமண தரகராகவும் மாறிவிட்டாள். என் புன்னகையையும் யாவோவிடம் அப்பா மற்றும் சகோதரி காட்டிய திருப்தியையும் பார்த்த அவளுக்கு பயமும் இயலாமையும் மட்டுமே மிஞ்சியது. லூனுவான் குடும்பத்தின் பணத்தையும் அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருந்தார். இப்போது லூ யாவோவும் அந்த வீட்டிற்கு தலைவனின் மனைவியாகி அவனுக்கு பின்னால் பாதுகாப்பு பெற்றுவிட்டாள். பழிவாங்க அவளிடம் என்னதான் இருந்தது? அவளது கழுத்து ஏற்கனவே பிடிபட்டு விட்டது. என்னாச்சு? மூச்சு திணறியதா? ஒன்றும் இல்லை. லினனின் கால்கள் தளர்ந்து அவள் மீண்டும் நாற்காலியில் சரிந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் திரண்டது. ஆனால் சத்தமாக அழக்கூட அவளுக்கு துணிச்சல் இல்லை. அதன் பிறகு அவள் இந்த வீட்டில் மிகவும் அமைதியாக நடந்து கொண்டாள். லூ யாவோவை குறிவைப்பதை பற்றி பேச்சே இல்லை. அவள் என்னை பார்ப்பதை தவிர்க்கவே சுற்றி வழி தேடி செல்வாள். என்னால் கிராமத்திற்கு அனுப்பப்படக்கூடாது என்றும் ஜாங் யூவில் தன் படிப்பை அமைதியாக முடிக்க வேண்டும் என்பதுமே இப்போது அவளது ஆசை. இந்த நாடகம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. முழு அதிகாரத்தையும் கைப்பற்றிய பிறகு லூ யுவான் செய்த முதல் வேலை லூ யாவிற்கும் கு குடும்பத்திற்கும் இடையிலான திருமண ஒப்பந்தத்தை ரத்து செய்ததுதான். கு குடும்பம் என்றால் என்ன பெரிய குடும்பமா? லூ குடும்பத்து பெண்கள் எதற்கும் யாருக்கும் மனம் முடிக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை. அவனது கம்பீரமான மற்றும் கடுமையான முகத்தை பார்த்தபோது லூ யாவிற்கு இதயம் படபடத்தது. ஆனால் நான் லூ குடும்பத்தின் இரண்டாவது வாரிசு, அவன் லூ குடும்பத்தின் மூன்றாவது இளைய மகன். இரவு நேரங்களில் அவனது நிழலை ரசிக்கும் போது நான் ஏதோ வக்கிரமாக நடந்து கொள்வது போல் உணர்ந்தேன். நான் என் சொந்த தம்பியையே ஆசைப்படுகிறேனே என்று தோன்றியது. உண்மையான மகள் லிங் யான் வரும் வரை அது நீடித்தது. லூ யா பிறக்கும் போதே மாற்றப்பட்ட போலி மகள் என்றும் அவளுக்கும் லூ யுவானுக்கும் ரத்த சம்பந்தம் இல்லை என்றும் தந்தை அறிவித்தார். அந்த நொடியில் ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்தது. வெளியில் அமைதியாக காட்டிக்கொண்டாலும் தன் அரைக்கதவை மூடியதும் பிரஷை பிடித்திருந்த லூ யாவின் கைகள் நடுங்கின. நான் அவனது சொந்த சகோதரி இல்லை. லூ யுவானுக்கும் எனக்கும் ரத்த சம்பந்தம் இல்லை. இத்தனை ஆண்டுகளாக என்னை பிணைத்திருந்த அறநெறி கட்டுகள் உடைந்து போயின. என் அமைதியான பிம்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றால் லிங் யானிடம் சென்று காலில் விழுந்து நன்றி சொல்லியிருப்பேன். மகிழ்ச்சிக்கு பின் ஒரு ஆழமான அச்சம் சூழ்ந்தது. லூ யுவான் தன்னை ஒரு அரக்கனாக பார்த்து ஒதுக்கி வைத்து விடுவானோ என்று லூ யா பயந்தாள். ஆனால் முட்டாள் லிங் யான் அவளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினாள். லிங் யான் ஒரு ஆணின் உள்ளாடையுடன் அறைக்குள் நுழைந்து லூ யா தன் தம்பி மீது தவறான நோக்கம் கொண்டவள் என்று கூச்சலிட்டாள். லூ யா சற்றும் பதறவில்லை. லிங் யான் தன்னை மாட்ட வைக்க முயன்றதை ஹால்வே கேமரா ஏற்கனவே படம் பிடித்திருந்தது அவளுக்கு தெரியும். அந்த காட்சியை பார்த்தாலே தன் நிரபராதித்தன்மையை நிரூபித்து பாவம் தீண்டாத அந்த போலி சகோதரியாக தொடரலாம். ஆனால் அவள் ஒரு சூதாட்டத்தை மேற்கொள்ள முடிவு செய்தாள். லூ யா மறுக்கவில்லை. மாறாக ரகசியம் வெளிப்பட்டுவிட்டது போல லூ யுவானை பார்த்து குற்ற உணர்ச்சியுடன் பார்த்தாள். இந்த உத்திதான் பின்னடைவு மூலம் முன்னேறுதல். நிச்சயமாக ஆதாரத்தை பார்க்க போன எடுத்த லூ யுவான் அப்படியே உறைந்து போனான். எப்போதும் கணக்கு பார்க்கும் அவனது கண்களில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் குழப்பமும் மின்னின. இறுதியில் அவர் அவளை அவமானப்படுத்த அந்த பதிவை காட்டாமல் பேயை கண்டது போல பதறிப்போய் ஓடினார். அவர் தடுமாறி செல்வதை பார்த்தபோது பாதிப்போரில் நான் வென்றுவிட்டதை உணர்ந்தேன். அடுத்த சில நாட்களாக லூ யுவான் அவளை கண்டாலே தலை தெறிக்க ஓடினான். அவன் நகரவில்லை என்றால் நான் தான் சில வித்தியாசமான வழிகளை பயன்படுத்த வேண்டும். லூ யாவோ அவன் அறைக்குள் திருட்டுத்தனமாக நுழைந்து குளிர்சாதன பெட்டியில் இருந்த அனைத்து குளிர்பானங்களையும் எடுத்துக்கொண்டாள். நள்ளிரவில் விளையாடி முடித்ததும் தாகத்தை தாங்க முடியாமல் லூ யுவான் தண்ணீர் குடிக்க கீழே வந்தான். இதற்கிடையில் லூ யாவோ கவர்ச்சியான இரவு உடையில் மதுக்கோப்பையுடன் இரண்டாம் மாடி திண்ணையில் அவனுக்காக காத்திருந்தாள். லூ யுவான் அவளுக்கு முன்னால் திகைத்து நின்றபோது மதுவின் துணிச்சலால் லூ யாவோ பேசத் தொடங்கினாள். லுவான், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. சகோதரி சகோதரனிடம் கொள்ளும் அன்பு அல்ல, ஒரு பெண் ஆணின் மீது கொள்ளும் காதல். இரட்டை மேற்கோள் குறி. லூ யாவோவின் உள்ளங்கைகள் பதற்றத்தில் வேர்த்து போயின. லூ யுவான் பெருமூச்சு விட்டு அவளது மதுக்கோப்பையை பிடுங்கினான். இரட்டை மேற்கோள் குறி. நான் இதுவரை காதலித்ததில்லை, ஆனாலும் நாம் முயற்சி செய்து பார்க்கலாம். இரட்டை மேற்கோள் குறி. அந்த நொடியில் என் இதயத்தின் பனி நிலத்தில் பூக்கள் மலரும் சத்தத்தை கேட்டேன். அதன் பிறகு எல்லாம் கனவு போல மிகச் சுமூகமாக நடந்தன. மூத்த சகோதரி வேறு வழியின்றி அவளை ஏற்றுக்கொண்டார். தந்தை சொத்துக்களை பற்றிய பெரும் திட்டங்களில் மூழ்கியிருந்தார். இந்த மாற்றத்திற்கு காரணமான லினியன் அமைதியாக ஒதுங்கிக் கொண்டாள். அவள் திட்டமிட்ட அந்த நாடகம் எப்படி எங்கள் நிச்சயதார்த்தத்திற்கு வழிவகுத்தது என்பதை அவள் வாழ்நாளில் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டாள். ஜாங் யூவின் மரங்கள் நிறைந்த பாதையில் இலையுதிர்கால காற்று மென்மையாக வீசியது. லூ யாவோ தன் கையை பிடித்துக்கொண்டு விளையாட்டில் தோற்றதை பற்றி முணுமுணுக்கும் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள். இப்போது அவன் முழுமையாக எனக்கு சொந்தமானவன். என்ன ஆச்சு? ஒன்றுமில்லை.